இந்தியா பாகிஸ்தான் அந்த இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கு லீடராக இருந்து வழி நடத்தினது யார் அப்படின்னு சொன்னால் 2 பெண்கள். ஸோ ஒருத்தங்க வந்து குரேஷி அப்படின்றவங்க, இன்னொருத்தங்க வந்து வியோமிகா சிங் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இந்த பெண் அப்படின்னு சொன்னாலே போற்றத்தக்கவள், பெருமை தக்கவள், பெருமை மிக்கவள் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். எப்போதுமே என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது, பெண் அப்படின்னு சொல்கிறவ மன தைரியம் உள்ளவள் அப்படின்னு தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். பிகாஸ் நம்ம மதிக்கணும் எப்போதுமே பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு 2 பெஸ்ட் எக்ஸாம்பிள் நேற்று நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு பெண்ணால் எந்த அளவுக்கும் சாதனை செய்ய முடியும், எந்த அளவுக்கும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு 2 எக்ஸாம்பிள் தான் நேற்று நம்ம பார்த்தது. மிக துல்லியமாக கணித்து பார்டர் தாண்டாமல் இங்கேருந்தே அவங்க நாட்டுக்குள்ளே வந்து நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கிறோம். அதுக்கு 2 முக்கியமான தலைவர்களாக இவங்க 2 பெண்கள் இருந்திருக்கிறாங்க. நம்ம வீட்டில் உள்ள நம்ம குழந்தைகளுக்கும், நம்ம பெண் குழந்தைகளுக்கும் நம்ம இந்த மாதிரி தைரியமான விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பெண் குழந்தைகளும் வருகாலத்தில் நல்ல தைரியமான குழந்தைங்களாக வளருவாங்க. இந்த மாதிரி நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய இடத்துக்கு போகிறதுக்குமான வாய்ப்புகளும் அதுக்கு இருக்குது. ஆண்கள் எப்போதுமே வந்து உடல் ரீதியாக சக்தி வாய்ந்தவர்கள், பெண்கள் வந்து எப்போதுமே மன ரீதியாக பொறுமையாக அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க வந்து சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ நாரி சக்தி அப்படின்னு சொல்கிறது தான். அதனால தான் நம்ம பெண் தெய்வங்களை அதிகமாக வழிபடுறோம். ஸோ பெண்மையை போற்றுவோம், பெண்கள் வழி நடப்போம். எப்போதுமே வந்து நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து தைரியமாக அந்த குழந்தைங்களையும் வளர்ப்போம். தேங்க்யூ.